வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களின் ஆட்சியருடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. மீட்பு பணிகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். சென்னை எழிலகத்தில் 5 கோடி ரூபாயில் அமைக்கப்படும் மாநில அவசரகால மையம் 8 துறை வல்லுநர்கள் செயல்படும் வகையில் அமைக்கப்படுவதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா பேட்டி. நான் துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவதாக வரும் செய்திகள் வதந்தியே. திமுக இளைஞர் அணியின் 45வது தொடக்க விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். வருகின்ற கிசுகிசுகள், வதந்திகள் எல்லாம் படிச்சுட்டு வந்து இது நடக்க போதோ, அப்ப நம்ம ஒரு கோல் போட்டு வச்சிருவோம், துண்டு போட்டு வச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில் இங்க பேசியிருக்கிறீங்க. தேர்வு மையங்கள் மற்றும் நகரங்கள் வாரியாக நீட் முடிவுகள் வெளியீடு. உச்சநீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து புதிய முடிவுகளை வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. ஜார்க்கண்ட், பீகாரில் நீட் முறைகேடு புகாருக்கு உள்ளான மையங்களில் தேர்வு எழுதியோர் அதிக மதிப்பெண்கள் பெற்றது அம்பலம். ராஜஸ்தானில் உள்ள மையத்தில் 83 பேர் 600க்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றது தேர்வு முடிவில் தெரியவந்துள்ளது. அமலாக்கத்துறைக்கு எதிரான 86 வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அமர்வை அமைத்தது உச்சநீதிமன்றம். நீதிபதிகள் சஞ்சீப் கண்ணா, M.M. சுந்தரேஷ், பெல்லா திரிவேதி அமர்வு விசாரிக்கும் என அறிவிப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஜூலை 27 பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மேலும் 10 ரவுடிகளிடம் விசாரணை நடத்தும் காவல்துறை. மலர்கொடி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திருவல்லிக்கேணியை சேர்ந்த எல்லப்பனிடம் காவல்துறை விசாரணை. சென்னையில் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் ஆம்ஸ்ட்ராங் நினைவேந்தல் பேரணி. இயக்குநர் ப. ரஞ்சித், மன்சூர் அலிகான் உள்ளிட்டோர் பங்கேற்பு. மைக்ரோசாப்ட் விண்டோஸ் தொழில்நுட்ப கோளாறால் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்ட விமான சேவைகள் சீராகின. சென்னை விமான நிலையத்திலும் வழக்கம் போல் இயக்கப்படும் விமானங்கள். கடந்த 3 ஆண்டுகளில் 19 அம்மா உணவகங்கள் மூடப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றச்சாட்டு. முதலமைச்சரின் பெருந்தன்மையை பாராட்ட மனதில்லை என சென்னை மேயர் பிரியா பதிலடி. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் குறித்த நேரத்தில் வழக்குகள் கையாளப்படுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் பெருமிதம். 1 நிமிடத்திற்கு 1 வழக்கு கையாளப்படுவதாக 20ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் பேச்சு. தமிழக அரசின் செயல்பாட்டில் குறைகள் இருந்தால் சுட்டிக்காட்ட வேண்டும் என MP கார்த்தி சிதம்பரம் பேச்சு. கூட்டணி தர்மம் என்ற பெயரில் கூனி குறுகி நிற்கக்கூடாது எனவும் வலியுறுத்தல். அதிகாரம் இருப்பவர்களும் எடுத்து முறையிட வேண்டும். அந்த குறை இருந்தால் அதை துணிச்சலாக நம்ம சொல்ல வேண்டுமே தவிர கூட்டணி தர்மம் என்று சொல்லி நாம் கூண்டி குறி. இடஒதுக்கீடு பிரச்சனையால் வன்முறை ஏற்பட்ட வங்கதேசத்திலிருந்து 1000 மாணவர்கள் நாடு திரும்பியதாக வெளியுறவு அமைச்சகம் விளக்கம். பல்வேறு பல்கலைக்கழகங்களில் 4000 இந்திய மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதாகவும் விளக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சிறுமியை கடிக்க பாய்ந்த 3 தெருநாய்கள். அக்கம் பக்கத்தினர் உதவியால் தப்பிய சிறுமி.
பூந்தமல்லி சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் தீப்பற்றியதால் பரபரப்பு. உடனடியாக இறங்கி ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் கார் முற்றிலுமாக எரிந்தது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக வேலூரில் திட்டம் தீட்டப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரகுவரன். வணக்கம் ரகுவரன், வேலூரில் யாரால் இந்த திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கின்ற பொன்னை பாலுவினுடைய சொந்த கிராமம் வேலூர் சுற்றி இருக்கிறது. அந்த பகுதியில் அவருடைய ஏற்கனவே சிறையில் இருக்கும்போது ஏற்பட்ட நட்பின் அடிப்படையில் ஏற்பட்ட நண்பர்கள் ஒன்று சேர்ந்துதான் இந்த திட்டத்தை தீட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த கொலை சம்பவத்தில் அருள் உள்ளிட்ட வேறு சிலரும் இதில் பங்கேற்றிருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சம்போ செந்தில் என்பவர் தான் இந்த திட்டத்தை தீட்டி கொடுத்திருப்பது இந்த விசாரணையில் தற்போது உறுதியாகி இருக்கிறது. சம்போ செந்தில் தான் ஆன்லைன் மூலமாக, அதாவது இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் வாட்ஸ்அப் செயலிகள் மூலமாகவும் இந்த டெலிகிராம் மூலமாகவும் மெசேஜ்களை அவர் கொடுத்திருக்கிறார். யாரிடமும் செல்போனில் பேசாத சம்போ செந்தில் என்ற ஒரு மறைமுகமான ரவுடி அவர்தான் இந்த அருள் அட்வொகேட்டுக்கு ஹரிஹரன் என்பவருக்கும் தொடர்பில் இருந்து எப்படி இந்த சம்பவத்தை நிறைவேற்ற வேண்டும், எப்படி ஆட்களை அனுப்ப வேண்டும் என்பது தொடர்பான அனைத்து திட்டங்களையும் தீட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா அருளும் இந்த பொன்னை பாலு 2 பேரும் தான் இதில் திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் யார் யாரை எந்தெந்த இடத்துக்கு வெட்ட அனுப்பணும், யார் யார் எந்தெந்த திட்டத்தை செய்யணும், எங்க அருவாள் வாங்கணும், யார் யார் எங்க போகணும் அப்படின்ற அனைத்து திட்டமும் இவர்கள் 2 பேரும் தான் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த வழக்குல ஏற்கனவே அருளுடன் தொடர்பில் இருந்த ஹரிஹரன் என்பவரை வழக்கறிஞர் ஹரிஹரன் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. அந்த ஹரிஹரன் வீட்டில் சோதனை செய்த போது ஹரிஹரனுடைய செல்போன் ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த செல்போனில் இருந்துதான் இந்த சம்போ செந்தில் அவர்கள் ஹரிஹரனுடன் தொடர்பில் இருந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த செல்போன் ஆதாரங்களின் அடிப்படையில் தற்போது சம்போ செந்திலை போலீசார் தேடி வரக்கூடிய நிலையில் இந்த கொலையினுடைய முழு பின்னணியும் தற்போது போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.